ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் செய்யலை, எங்கள் அம்மா செய்கிறாங்க. என்னென்னா, இன்றைக்கி என் பையன் மஷ்ரூம் கிரேவி வேணும்னு கேட்டதுனால பரோட்டா வித் மஷ்ரூம் கிரேவி தான் செய்ய போகிறாங்க. பாருங்கள், அதுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் எண்ணெயில் சோம்பு போட்டுட்டு இந்த மாதிரி வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். எங்கள் அம்மா டிஃப்ரெண்ட்டாக சமைப்பாங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா அதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கணும். ஏன்னா வெங்காயம் வதங்குறப்பே அதுவும் சேர்ந்து நல்லா வதங்கிடும்ன்றதுக்காக. எங்கள் அம்மா நிறைய வெங்காயம், நிறைய தக்காளி எல்லாமே நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நான் அவ்வளோலாம் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போவுமே ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியிலே தான் செஞ்சு முடிச்சிடுவேன். பாருங்கள், அது வதங்கி இவ்வளோண்டு ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே நான் மஷ்ரூமெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். இது மிளகாத்தூள் தான் போடுறாங்க, ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து தான் போடணும். அப்புறம் கொஞ்சம் சர்க்கரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது இந்த மிளகாத்தூளோடு போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்காங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வதக்கிப்பாங்க. நான் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் நிறைய, அதனால் அவங்க இந்த மாதிரி எண்ணெய்லாம் நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க. ஹெல்த் கான்ஷியஸ் நிறைய இருக்குன்றதுனால அவங்க அடி பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா வதக்கிட்டாங்க. அப்புறமா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச தக்காளி அதையும் இதில் ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ உப்பு செக் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த பாருங்கள், உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றலை, ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே நிறைய தண்ணி வரும். ஸோ அதனால் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சா மஷ்ரூம்னு பொடியெல்லாம் கட் பண்ணக்கூடாது, ஏன்னா இதுவே சுருங்கிரும். அப்புறம் நம்ம மஷ்ரூம் தேடுற மாதிரி ஆகிடும். அதனால் மஷ்ரூம் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக கரம் மசாலா, டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுன்றதுக்காக கொஞ்சமாக கரம் மசாலா. அதில் நீங்கள் கசூரி மேத்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட இல்லை, ஸோ அதனால் நான் ஆட் பண்ணலை. இதுலேயே தண்ணி நிறைய வரும், ஸோ அதனால தான் தண்ணி ஊற்றாமல் இப்படி வச்சுருக்காங்க. நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்தால் பாருங்கள் எவ்வளோ தண்ணியோடு வந்திருக்கு. கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுதான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது பூரி, தோசை, இட்லி, சாப்பாடு, பரோட்டா, நான் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.